அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டே இன் மை லைஃப் தான். காலையில் நான் மணி பிளான்டெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா வேர் விட்டுடுச்சு. அதை எடுத்து மண்ணில் கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சத்தை பாட்டில் வச்சு கிச்சன்லேயே வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் ஊற்றிட்டு வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வெந்தயக்கீரையை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலான்னு வாஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். வெந்தயக்கீரையும் சிறுபருப்பும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் புட்டு, அது கவுனி அரிசி புட்டு தான் பண்ணுறேன். இந்த அரிசியில் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நார்மல் புட்டு மாதிரி இருக்காது. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டியது இருக்கும். அப்புறம் தேங்காய் பூ போட்டு அவிய வச்சாச்சு ஆவியில். இப்போ நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா டொமேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக சில்லி பவுட்ரும் மஞ்சள் பவுட்ரும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த கீரை நல்லா வதங்க வரைக்கும் கிளறி விடுங்க. நான் மிளகா போட மறந்துட்டேன். அப்புறமா மிளகா போட்டுட்டேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு அந்த கீரையெல்லாம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா குக் பண்ண விட்டுருங்க. சிறுபருப்பை வறுத்து அதை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அந்த கீரையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அந்த குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் துவிக்கங்க. இப்போ நம்ம கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிட்டு கிச்சனை தொடச்சி எடுத்துடலாம் ஸ்டவ்வை. அப்புறம் சிம்னியும் கொஞ்சம் நீட்டாக இல்லை, அதனால் சிம்னியும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் வேலை முடிஞ்ச உடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலையும் முடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். டெரஸ்க்கு போகவே இல்லை, இப்போ தான் வந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா அளவுக்கு நல்லா தண்ணி இருக்குது. ஏன்னா நைட்டு சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடைய விலாகோடையும் உங்களை நான் சந்திக்கிறேன்.